போலி மாத்திரை பற்றி சொல்லியிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. முக்கியமான மெசேஜ் தான், சூப்பர். ரீஎன்ட்ரி, ஆமாம் ஆமாம். அவர் வந்து இது மைக் வச்சு பார்த்துருக்கோம், மைக் மோகனை தான் பார்த்துருக்காங்க. இப்போ கன்னோட பார்க்குறோம், ஆனால் நல்லாயிருக்கு. ஒரு நல்ல மெசேஜுக்காக தான் கண்ணை வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஆமாம் ஆமாம், பார்க்கலாம் பார்க்கலாம். சூப்பர். கம்பேக் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு சார். பிடிச்சிருந்து. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பார்த்ததுனால நல்லா இருக்கு, நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கு. சூப்பர், பக்கா பக்கா. மோகன் சார் ரசிகர், ஃபஸ்ட் கிளாஸ். மிரட்டெல்லாம் நடிச்சுக்கிறார், பக்கா சூப்பராக பக்காவாக இருக்கு. சூப்பருங்க, ஹாசம். மோகனோட ரீஎன்ட்ரி வெரி குட், சூப்பர், நைஸ் மூவி. ஆக்ஷன் மூவி இஸ் நைஸ். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. சூப்பர் படம் சார், சூப்பர் படம். மோகன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எங்கள் ஜென்ரேஷன்லேயே ரொம்ப இட்டு கொடுத்தவர். இந்த படம் கண்டிப்பாக 100 days நோ ப்ராப்ளம். ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் சார். அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். பொண்ணு வச்சுருக்கவங்க மொத்த பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சார். படம் போலி மாத்திரை தயாரிக்கிறாங்களே, அவங்களாம் ஒரு பாடமாக இருக்கும். நல்லா கனெக்ட் ஆகும். வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. சைலண்ட்டான ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். நல்லா இருக்கு. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக பண்ணியிருந்தார். சூப்பர் சார், யாருமே எடுக்காத மாதிரி வேறு லெவலில் எடுத்திருக்காரு. இது ஒரு இது படம், இது மாதிரி படம் இன்னும் வரல. இதே ஃபஸ்ட்டு செம்ம ஹிட்டாக. சென்டிமெண்ட்டு மாத்திரையில் வச்சு எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெவலில் கொண்டு வந்திருக்காரு மோகன் சார், செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் நல்லாயிருக்கும். இதில் ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்காரு. லைக் பண்ணுற மாதிரி இருக்குது. மெயினான கருத்துக்கள் கொண்டு வந்திருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார், அவரோட ஃபேன் சார் நான். ஆமாம், இப்போ நம்ம மோகன் சார் படம்னா யூஸ்வலாக ரொமான்டிக்காக எதிர்பார்ப்போம். பட் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம், ப்ளஸ் அப்பா மகள் பாண்டிங், மெடிக்கல் மாஃபியா எல்லாம் கனெக்ட் ஆகுது. ஆமாம், டே டு டே தான். ஏன்னா மெடிக்கல் மாஃபியானாலே நம்ம டே டு டே தான் பண்ணுறது தானே. ஸோ நல்ல படம். ஆமாம், இப்போ எங்கள் மாதிரி ஜென்ரேஷன் டிவியில் தான் பார்த்துருப்போம். இது நம்ம ஒரு தேட்டரில் பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். செட் ஆகுது அவருக்கு. இனிமேல் பண்ணலாம். ஆமாம், இந்த படத்துலேயும் ஆல்ரெடி அந்த மகளிர் சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹிட்டு, ஸ்க்ரீனில் நல்லா வந்திருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. இல்லை சார், நாங்கள் வந்து இதுதான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் படம் ஷூட்டிங்லேயே நான் இருந்தேன் அவர் கூட. அதனால் எனக்கு ஓரளவுக்கு என்ன நடக்குன்றது தெரியும். ஆனால் டைரக்டர் சார் ரொம்ப சூப்பர் ஸ்டோரி எடுத்திருக்காரு. ஒரு முக்கியமான மெசேஜ் கொடுத்துருக்காங்க இதில். ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகுது. எல்லாமே கலப்படம் சார். எதில் கலப்படம் இல்லை, மருந்துலேருந்து அரிசிலேருந்து எல்லாமே கலப்படம் பண்ணாங்க. இப்போ கடைசியாக போய் சுகரு, ப்ரெஷரு, பிபின்னு இருக்கிற மாத்திரையிலையும் கலப்படம் பண்ணால் என்ன சார் ஆகுறது? அது ஒரு மைண்டில் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. இதுலேயும் கலப்படம் பண்ணுறாங்களான்னு இன்றைக்கி திரையில் தெளிவாக தெரிஞ்சுக்கினேன். பண்ணுறாங்க, அதுலேயும் கலப்படம் தான் சொல்லிட்டு. அதுதான் வருது. அது ரொம்ப சூப்பர் சார். அவர் அந்த பொண்ணுக்காக எந்த அளவுக்கு அவர் அந்த எண்டுக்கு வருவாரோ அந்த அளவுக்கு வந்துட்டார். கடைசியில் அவன் பொண்ணையை பார்த்துட்டார். அது பெரிய ஹாப்பினஸ். செம்ம ஹாப்பி சார், சொல்லவே முடியல, வார்த்தையே இல்லை. ரொம்ப சார், அவருடைய சாங் எத்தனையோ நாட்கள் கேட்டு தூங்கியிருக்கேன். பட் ஆனால் வந்து அவர் முதல்ல நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி. கிட்டவே விடலை. ஆனால் அவர் வந்து வாங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு அப்படி தட்டி கூப்பிட்டாரு நம்மளை. அதனாலேயே நான் இப்போ இன்றைக்கி படத்துக்கு வந்திருக்கேன் சாரை பார்க்கணும். அவருக்கு வந்து இதே ஓகே தான் சார். ஏன்னா இப்போ வந்து இந்த ஏஜுக்கு வந்து அப்பா கேரக்டர்லாம் நல்லா கரெக்டாக அவருக்கு இதுவாகும். சூப்பர். ஆமாம், கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க எல்லோரும் மக்கள். ஆமாண்ணா. ஆக்சுவலாக எங்கள் அம்மாலாம் கொடுத்த ஹைப் தான் மோகன் சார் படம்னா. அவங்க வந்து சந்தோஷமாக போய் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட சொல்லி, அப்படி என்ன மோகன் சார்னா ஒரு க்ரேஸ் இருக்குது அப்படின்னு இங்கே வந்து பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இதில் இல்லை, இதில் வேறு ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் லவ்வு, சென்டிமெண்ட்ஸ் அந்த மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் தான். மோகன் சாரோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. இத்தனை வருஷம் கழிச்சு அவர் ஸ்க்ரீனில் வராருன்னெலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அப்படி பார்க்கும்போது அப்படிலாம் இல்லை. மொத்த ஆடியன்ஸே அவர் ஹோல்ட் பண்ணி வைக்கிறார். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
படத்துடைய பெரிய ஹைப்பே அந்த ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் தான். ஆடியன்ஸை வந்து ஃபீல் பண்ணி அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து கண்ணெல்லாம் கலங்க வைக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். கண்டிப்பாக தாராளமாக ஹரா பார்க்கலாம். இது வந்து ஒரு சோஷியல் கண்டென்ட், ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு இருக்கிற ஒரு மூவி. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஒரு வீக்கெண்டுக்கு உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். தேங்க்யூ. தள்ளுறாங்க என் மேலே சாஞ்சு நிற்கிறாங்க. நான் லூஸ் விட்டேன்னா உங்கள் மேலே தான் விழுவேன். என்ன மட்டும் சொல்கிறீங்களா? உன்னை சொல்லலைண்ணா, அவன் பின்னாடி சாயிறாங்க பாருண்ணா. எனக்கு தெரியாது.